இன்னைக்கு நாம 2023ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு சின்ன பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போகும்போது எவனோ ஒரு சைக்கோ பயங்கர கொடூரமா ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணை கொலையும் பண்ண ட்ரை பண்ண அங்க வந்து யாரோ தடுக்கிறாங்க. அந்த கொலைகாரன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். இப்போ இந்த கேஸை நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்கும் போது அந்த கொலைகார ரேபிஸ்ட கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கான பெரிய விஷயம் ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் நம்ம ஹீரோ பக்கமே திரும்பி நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மலையாள படங்கள்லயே இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யக்கூடிய சில ஆட்களை காமிக்கிறாங்க. அதுல சலாம்னு ஒரு ஆள் இருக்காரு. இவரு தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. செமையா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, மத்த ஆட்கள்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியல, ஒரு மாதிரி உறுத்திக்கே இருக்கு, நம்ம போயிட்டு செக் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அண்ணா அதெல்லாம் நம்ம வரும்போது செக் பண்ணிட்டு வந்துட்டோம், இப்ப போயிட்டு என்ன பண்ண போறோம், செமையா மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல யாருமே அந்த சைட்டுக்குள்ள வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்ல அங்க யாரும் வரலாலும் பரவாயில்ல, மழையில ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், உடனே கிளம்புங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலாமு மத்த எல்லா ஆட்களையுமே கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியிலேயே இவங்க சரக்குலாம் போட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு காலேஜ்ல காமிக்கிறாங்க. அந்த காலேஜ்ல என்னமோ ஒரு ஈவென்ட் போயிட்டு இருக்கு. அந்த ஈவென்ட்ல தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல என்னமா அதுக்குள்ள கிளம்புற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போ, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது இல்ல வீட்டுல என்னுடைய அப்பா மட்டும் தனியா இருப்பாரு, நான் தான் போயிட்டு என்னுடைய அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இப்போ சரியான மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, ரோட்ல ஆளையே காணும். இந்த பொண்ணு மட்டும் கொடை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு அப்படியே காமிச்சிட்டே இருக்காங்க. திடீர்னு இந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய கொடை மட்டும் ரோட்ல விழுந்து கிடக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல காமிக்கிறாங்க. சலாமும் மத்த ஆட்களும் சேர்ந்துட்டு அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க மெயின் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு, நல்ல வேலை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு முணங்குற மாதிரியும் கத்துற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. அங்க யாரோ என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சலாம் பாக்குறாரு. பார்த்துட்டு யாராது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகும்போது எவனோ ஒருத்தன் சலாம பார்த்தோன்னே பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல இடி இடிச்சு ஒரு மின்னல் வெட்டும். இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ சலாம் அங்க ஓடி போயிட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்க நியூடா கிடைக்கிறா. எவனோ ஒருத்தன் கடத்திட்டு வந்து இங்க ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், ரேப் பண்ணிட்டான் போல. இத பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணுடைய உடம்புல வேட்டி அவுத்து போத்தி அந்த பொண்ணை உடனே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பொண்ணுடைய காலேஜ்ல காமிக்கிறாங்க. அந்த காலேஜ்ல ஈவென்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில ப்ரொஃபசர்ஸ் மட்டும் ஒன்னா சேர்ந்துட்டு சரகு போட்டு தம்மெல்லாம் அடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த டைம்ல யாரா வந்து கதவை தட்டுறது, பிரின்சிபலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கும் போது ஒரு பியூன் ஓடி வந்துட்டு தெரசாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சான், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, உடனே கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. தெரேசா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு, அந்த பொண்ணை குத்துயிரும் கொலை உயிருமா இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் வந்து நியூஸ்லாம் போட்டுட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டிசிபியா இருப்பாரு. அவரு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. போயிட்டு டாக்டர் கிட்ட என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணை யாரோ கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்க, ரேப் பண்ணது மட்டும் இல்லாம கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, இவ கோமாக்கு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ தெரேசாவுடைய அப்பா வராரு. என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே உள்ளுக்குள்ள போகும்போது உங்க பொண்ணை ஐசியூல வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது அவரு பயங்கரமா அழுகிறாரு. அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவரை ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சலாம கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவரு தான் ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எல்லாம் பார்த்திருப்பாரு. என்ன விஷயம் ஆச்சு, நீங்க எப்படி அங்க போனீங்க, நீங்க எப்படி அந்த விஷயம் பாத்தீங்க, அந்த குற்றவாளியை உங்க கண்ணால பாத்தீங்களா, அடையாளம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி கேட்கும் போது நாங்க இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக போனோம், நாங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க என்னமோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போயிட்டு யாராது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போனேன். அப்போ ஒருத்தன் என்ன பார்த்து பயந்துட்டு ஓடினா. அப்போ இடி இடிச்சு மின்னல் வெட்டிச்சு. அந்த வெளிச்சத்துல அந்த குற்றவாளியை நான் நல்லா பார்த்தேன் சார், இதுக்கப்புறம் பார்த்தா கூட கண்டிப்பா அடையாளம் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவர்கிட்ட ஒரு வாக்குமூலம் மாதிரி எழுதி வாங்கிட்டு இவர் அப்படியே இங்க இருந்து அனுப்புறாங்க.
காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு மத்த விஷயங்கள்லாம் விசாரிக்கிறாரு. இங்க எதுக்கு செக்யூரிட்டி இல்ல, எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது செக்யூரிட்டி போடாமலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. 7 மணிக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஆட்கள்லாம் கிளம்புவாங்க. 9 மணிக்கு தான் செக்யூரிட்டி டியூட்டிக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல சலாம உட்கார வச்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற குற்றவாளிகளுடைய போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. இவனா இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் பார்த்த விஷயத்த சொல்ல சொல்ல அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. வரைஞ்சி நியூஸ் பேப்பர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல ஃபாரன்சிக்ல இருந்து ரிப்போர்ட் வரும். அந்த பொண்ணுடைய உடம்புல செமன் சாம்பிளை கண்டுபிடிச்சிருக்கும். இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்டோ ஃபுட் பிரிண்டோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணு தாக்கப்பட்ட இடத்துல ஒரு நாய் சங்கிலி மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அந்த சங்கிலி பயங்கரமா துருப்பிடிச்சிருக்கு. அதுல இருந்து நம்மளால எந்த டிஎன்ஏவும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையில கொடுக்குறாங்க. ஆக்சுவலா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கிலியை வச்சுதான் அந்த கொலைகாரன் அந்த பொண்ணுடைய கழுத்தை இறுக்கி கொலை பண்ண பார்த்திருப்பான். அதனாலதான் ஹீரோ கையில அந்த சங்கிலியை கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஒரு வாரம் ஆகுது. இந்த ஒரு வாரத்துல போலீஸால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம தெரிசாவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அநியாயமா என்னுடைய பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டா. உங்களால அந்த குற்றவாளியை பிடிக்கவே முடியல. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? இதுவே உங்க பொண்ணா இருந்தா சும்மா விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது புலம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 7 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இன்னமும் போலீஸால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இவன் தான் குற்றவாளியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் கூட பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் இறங்கி போராடவே ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இன்னும் ஒரே வாரத்துல சிபிஐக்கு இந்த கேஸ மாத்தலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஹீரோவையும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மளால குற்றவாளிய கண்டே பிடிக்க முடியல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா அந்த செமன் சாம்பிள் மட்டும் தான். எனக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலுமே ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பொதுமக்கள் கிட்ட இருந்து ஃப்ரீயாவே டிஎன்ஏ வாங்கி உங்களுடைய வம்சாவளி என்னன்னு நாங்க ஃப்ரீயாவே கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பிங் மாதிரி பண்ணிருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான பேரு தங்களுடைய டிஎன்ஏ கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க டிஎன்ஏவை அந்த கம்பெனிக்கு அமுச்சு வச்சு அந்த கம்பெனி கலெக்ட் பண்ண ஏதாவது ஒரு டிஎன்ஏ கூட இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குற்றவாளியை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு இந்த செமன் சாம்பிளை அமுச்சு வைக்கிறாங்க. அவங்களும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆந்திரால இருக்க ஒரு பர்சனுக்கு இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய டீம் ஆந்திராக்கே கிளம்பி போயிட்டு அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒன்னும் குற்றவாளியோ இல்ல நீங்க ரேபிஸ்டோ கிடையாது. எங்களுக்கு கிடைச்சிருக்க டிஎன்ஏ சாம்பிள் உங்க டிஎன்ஏ சாம்பிள் கூட தான் ஒத்து போகுது. நீங்க அந்த டைம்ல எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இவரு ஆந்திராலேயே தான் இருக்காரு. எப்பயாச்சும் தான் வந்துட்டு கேரளாக்கு போயிட்டு வருவாராம். சம்பவம் நடந்த டைம்ல கூட இவர் அவருடைய ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கூட லோக்கல் போலீஸ் செக் பண்ணிட்டு சொல்றாங்க. சரி உங்களுக்குன்ட்டு சொந்தக்காரங்க யாராச்சும் கேரளால இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் யோசிச்சு பார்த்துட்டு நிஷாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சொந்தக்காரன் மட்டும் கேரளால இருக்கான். அவங்கிட்டயுமே நான் பெருசா கான்டாக்ட்ல கிடையாது. கான்டாக்ட் நம்பர் கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு அவரும் Facebook எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த நிஷாந்தோடைய போட்டோ டீடைல் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்றாரு. இப்போ போலீஸும் அந்த நிஷாந்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிஷாந்த் வேற யாரும் கிடையாது, தெரேசாவுடைய காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு கூட எல்லாரும் ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டீம்ல இவருமே இருந்திருப்பாரு. இவரை போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சலாம் கூடவே கூப்பிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சலாம் இவரை பார்த்துட்டு இவரான்னு எனக்கு தெரியல, இவரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய ஆட்கள் அமுச்சு விடுறாரு. அந்த ஆட்கள் போயிட்டு வேணுமுனே நிஷாந்த் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாடியெல்லாம் கழட்டி விட்டு முடியெல்லாம் களைச்சு விட்டு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லும் போது சார் இவன் தான் சார், இவன் தான் அந்த கொலைகாரன், இவன் தான் அந்த ரேபிஸ்ட், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லும் போது மற்ற அதிகாரிகள்லாம் உடனே போயிட்டு அவனை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணா வெயிட் பண்ணலாம், 100% இவன் தான் அந்த கொலைகாரன், இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிஷாந்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரா அவங்க வந்து அரெஸ்ட் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரனை கொஞ்சம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நிஷாந்தோடைய வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார லேடி மூலியமா அவனுடைய டிஎன்ஏ எல்லாம் கொண்டு வர சொல்றாங்க. முடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை வந்துட்டு டெஸ்டிங்க்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம நிஷாந்தோடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த டைம்ல நிஷாந்த் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல எல்லாருமே காலேஜ்ல உட்காந்து சருகு போட்டுட்டே இருக்கும் போது
போது நிஷாந்த் மட்டும் சரக்கு காலி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. போனவரு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா சம்பவம் நடக்கும்போது நிஷாந்த் உங்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல டிஎன்ஏ ரிசல்ட்டும் வருது, பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் போலீஸோட டீம் போயிட்டு நிஷாந்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சார் இங்க பாருங்க, நீங்க வேற யாரும் நினைச்சு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. நான் சம்பந்தமே இல்லாம சொல்ல போனா என் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டையே நான் எதுக்கு போயிட்டு ரேப் பண்ணோம், நீங்க தவறா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது சும்மா போய் சொல்லாதீங்க நிஷாந்த், நீங்க தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்றதுக்கான பக்காவான ஆதாரம் இருக்கு, உங்களை சட்டப்படி நான் கைது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டுட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. இப்போ நிஷாந்துக்கு எதிரா எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சலாம கூட்டிட்டு வந்து இவரை தான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிசல்ட், அது மட்டும் இல்லாம கூட உட்கார்ந்து குடிச்ச மத்த ஃப்ரெண்ட்ஸ் மத்த ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூட்டிட்டு வந்து கேட்கும் போது அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடக்கும் போது நிஷாந்த் எங்க கூட இல்ல, சரக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாரு. போனவரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் திரும்பி வந்தாரு அப்படின்னும் நிஷாந்தோடைய ஃப்ரெண்ட்ஸே சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நிஷாந்த் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாரு. அட பாவீங்களா, நீங்களே எனக்கு எதிராக வந்துட்டு சாட்சி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் முடியுது. எல்லா ஆதாரங்களும் எல்லா சாட்சிகளும் நிஷாந்துக்கு எதிராக இருக்க காரணத்தினால இவரு தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துடுறாங்க. நிஷாந்துக்கு மனசே உடஞ்சி போச்சு, பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டாங்க, இவ்வளவு கொடூரமானவன் கூடிய வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்போ நிஷாந்த் அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து சார் நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இல்ல நான் சரியா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது பொதுமக்கள்லாம் இவர் மேல சரியான வெறியா இருக்காங்க, கண்ட கர்மத்தெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க, செருப்பாலாம் அடிக்கிறாங்க. இவரை தூக்கிட்டு போயிட்டு வண்டிக்குள்ள உட்கார வைக்க இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. 7 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு மினிஸ்டருடைய கருப்பு பணத்தை எல்லாம் புடிச்சு வச்சிட்டு இருப்பாரு. அந்த கருப்பு பணத்தை வண்டியோட ரிலீஸ் பண்ணும், இந்த விஷயத்தை கேஸா ரிஜிஸ்டர் பண்ணி கோர்ட் வரைக்கும் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருடைய அடியாட்கள்லாம் வந்து ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி முறைக்கிறாரு. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ வளர்க்குற நாய் பயங்கரமா கொலைக்க ஆரம்பிக்குது. இப்போ தப்புஸ்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவ, உனக்கும் குடும்பம் குட்டிலாம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆமா மக்களே, நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் 12thல நல்லா படிச்சு மார்க் வாங்கிட்டான் அப்படின்னா வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய மனைவியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நிஷாந்த காமிக்கிறாங்க. நிஷாந்த் ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. எப்படி 7 வருஷத்துல ரிலீஸ் ஆகி வெளியே வராரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியல. வெளியே வந்தவரு நேரா போயிட்டு தன்னுடைய பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி இப்போ என்னுடைய மனைவியும் மகளும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க கண்டிப்பா மேல கோவமா இருக்காங்க, நீ போயிட்டு பார்த்தா கூட மதிக்க மாட்டாங்க, நான் போயிட்டு பேசும்போது கூட அந்த ஆளை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ இங்க இருந்து எங்கேயாச்சும் வெளியூருக்கு கிளம்பி போயிடு, அங்க போயிட்டு உன்னுடைய வாழ்க்கைய புதுசா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்றாரு. இல்ல நான் போயிட்டு என் மனைவியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி மனைவி எங்க தங்கி இருக்காங்களோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இவரை போட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, செமையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனைவியும் மகளும் வராங்க. மனைவியை பார்த்தோன்னே இவர் பேசலான்னு போறாரு. அவங்க செமையா கத்தி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, இதுக்கப்புறமும் என்ன பார்க்க வந்த அப்படின்னா நானே போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னும் போது இவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து கிளம்பி ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றாரு. படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஆக்சுவலா இவரு இந்த கேஸ்ல இவரு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆயிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா ஜெயில இருக்க மத்த கைதிகள்லாம் சேர்ந்துட்டு ஒரு சின்ன பொண்ணைய ரேப் பண்ணிட்டு வர எப்படி உன்னால அவ்வளவு கொடூரமான குற்றம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புலன்னு பொழந்திருக்காங்க, செமையா அடிச்சிருக்காங்க, தூங்க விடாம அடிச்சிருக்காங்க. அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்து கண்ண முடிக்கிறாரு. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கும், உண்மையிலேயே ஒரு குற்றவாளி இல்லையோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை கோர்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு மந்திரியோடைய கேஸ் எடுத்திருக்காரு பாத்தீங்களா, அவரு கருப்பு பணம்லாம் கார்ல கடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோ ஆதாரம்லாம் சப்மிட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மந்திரியோடைய பிஏ கால் பண்ணி அந்த வண்டி எங்களுக்கு சொந்தமான வண்டி தான், அதை விடுங்க அப்படின்னும் போது ஹீரோ விட மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மந்திரியே கால் பண்ணி நம்ம ஹீரோவை மிரட்டி இருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல போட்டு காமிக்கும் போது ஜட்ஜே ஒரு மாதிரி பாக்குறாரு.
பாக்குறாரு. நீலாம் ஒரு மந்திரியாயா அப்படின்ற மாதிரி பார்த்து உடனே இவரை பதவியில இருந்து விலக வைக்கணும், இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்துட்டு தள்ளி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தெரேசாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னமும் அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜில் தான் இருக்கா. அந்த பொண்ணுடைய பெட்டுக்கு பக்கத்துல யாரோ பூங்கொத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இதை யாரா வந்து வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நிஷாந்த் தான் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பூங்கொத்தியும் வச்சுட்டு போயிருக்கான். இதை பார்த்தோன்னே அப்பா செமையா காண்டாயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, பாதிக்கப்பட்ட என்னுடைய பொண்ணு இன்னமும் கண்ணை கூட முடிக்கல, கோமா ஸ்டேஜ்ல இருக்கா, இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப என் பொண்ணை நான் இழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கும்போது இந்த நிலைமைக்கு காரணமானவன் ஜாலியா வெளியே வந்துட்டு என்னுடைய பொண்ணையே பார்த்து அவளுக்கு பூங்கொத்து வச்சுட்டு போறான் அப்படின்னா நம்ம சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கத்தா கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியல, போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய பையன் படிச்சு பாஸ் ஆயிட்டு இருப்பான். இவனை லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் ஏஜென்சிக்கு போயிட்டு அவன் என்ன படிக்க போறானோ அந்த விஷயம்லாம் சொல்லி அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 40-50 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க கிட்ட லோன் ஆப்ஷன் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லோன்லாம் வேணாம், எஜுகேஷனுக்கு லோன் வாங்கினா என்னுடைய பையன் தான் படிச்சு முடிச்சுட்டு கட்டுற மாதிரியா இருக்கும், அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் என் பையனை நான் விட மாட்டேன், எனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வித்துட்டு இப்போ நான் கூடிய சீக்கிரமே ரிட்டையர் ஆக போறேன், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பணம் வரும், அதையும் சேர்த்து வச்சு என் பையனை படிக்க அனுப்ப போறேன் அப்படின்னும் போது அவங்களே ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்ன அப்பையா அப்படின்ற மாதிரி. இப்போ பேசலாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தா நிஷாந்த் அங்க நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு நேரா போயிட்டு நிஷாந்த பார்த்து, வெளியில வந்தவனே உன்னுடைய சீன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாத, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமான குற்றவாளிகளை பார்த்திருக்கேன், யாரையுமே என் கையால கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதே கிடையாது, சட்டப்படி தண்டிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிருக்கேன், உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு கொலை வெறியா இருக்கு, வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு போயிட்டு நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்த, எதுக்கு இப்படிலாம் சீன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எந்த சீனும் போடல, அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நிஷாந்த் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் 2 நாள்ல நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ ரிட்டையர்ட் ஆகிறாரு, அதுக்கான விழாலாம் கூட நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நிஷாந்த காமிக்கிறாங்க. இவரு கோர்ட்டுக்கு போயிட்டு நான் குற்றவாளியே கிடையாது, அந்த கேஸ்ல நான் தவறுதலா தண்டிக்கப்பட்டிருக்கேன், இந்த கேஸை நான் மேல்முறையீடு பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடும் பண்றாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஐயப்பா அப்படின்ற ஒரு வக்கீலுக்கும் தெரிய வருது. அவரு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, மச்சான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வக்கீல் கிட்ட ஒரு குற்றவாளி தாம் பண்ண குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நான் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும், அதுக்கு நம்ம சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செக்ஷன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. செக்ஷன்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளு ஏதோ ஒரு பயங்கரமான பிளானோட தான் வந்திருக்கான், நீ எப்போ ரிட்டையர் ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் கோர்ட்லயே போயிட்டு மேல்முறையீடு பண்ணிருக்கான். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் நடக்கும் போது நம்ம எந்த ஆதாரத்தெல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணுமோ, அது மட்டும் இல்லாம எந்த சாட்சியங்கள்லாம் கோர்ட்ல போயிட்டு சப்மிட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பக்கவா கூட்டிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணா மட்டும்தான் இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த கேஸ்லயுமே வின் பண்ண முடியும். முக்கியமா அந்த சலாம பத்தி விசாரிக்கும் போது அவன் எங்கேயோ கோயம்புத்தூருக்கு வேலை விஷயமா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொன்னாங்க. இப்போ அந்த சலாம் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம வேணா வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சலாமுடைய மனைவி கிட்ட கேட்கும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலை விஷயமா கோயம்புத்தூர் போயிருக்காரு, நான் கால் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டாரு, உங்ககிட்ட தான் போன் நம்பர் இருக்கு இல்லையா, நீங்களே போன் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த வக்கீலுக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல, இந்த ஆளு எங்க திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கோர்ட்ல காமிக்கிறாங்க. இப்போ நம்ம நிஷாந்தோடைய கேஸ் கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நிஷாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய கேஸ நானே வாதாட ஆசைப்படுறேன், நான் ஜெயில இருக்கும் போதே 3 வருஷம் LLB படிச்சு பாஸும் ஆயிட்டேன், இப்போ நான் வந்துட்டு ஒரு லாயரா ஒரு வக்கீலா வந்துட்டு என்னால வாதாட முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க வந்துட்டு லாயருக்கு படிக்கலனா கூட எந்த ஒரு சாதாரண குடிமகனாலையுமே தன்னுடைய கேஸ தான் வாதாட எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜே சொல்றாரு. இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்தோன்னே அந்த வக்கீலும் சரி நம்ம ஹீரோவும் சரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. 3 வருஷம் இவன் லா படிச்சு பாஸ் ஆயிருக்கானா, இவன் ஒரு லாயரா, இந்த விஷயமே வெளியே தெரியாம வந்திருக்கு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த நிஷாந்த் போயிட்டு வாதாட ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய கேஸ்ல நான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போலீஸால 7 மாதங்கள் ஆயுமே எந்த குற்றவாளி
குற்றவாளியுமே கண்டுபிடிக்க முடியல, ஏன் ஒரு சந்தேக நபரை கூட பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரே வாரத்துல இந்த கேஸ் சிபிஐ கையில போயிடும். இந்த கேஸ் மட்டும் சிபிஐ கையில போயிடுச்சு அப்படின்னா கேரளா போலீஸோடைய மானம் காத்துல பறந்துடும். நம்ம எப்படியாச்சும் சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா சில முக்கியமான காரணங்களை வச்சு என்ன இந்த கேஸ்ல ஃப்ரேம் பண்ணி நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டாங்க. என்னுடைய கேஸ்ல முக்கியமான ஐ விட்னஸ் ஆன சலாம விசாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சலாம கூப்பிட்டு நிஷாந்த் விசாரிக்கும் போது அவரும் சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க எவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கோயம்புத்தூருக்கு ஒரு வேலை விஷயமா போனேன் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்றீங்க, நீங்க இருந்தது கோயம்புத்தூர் கிடையாது, கூடலூர். அதாவது இவரு பயங்கரமா குடிச்சு குடிகாரனா மாறி ஒரு மாதிரி பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டு இவருடைய குடும்பமே இவரை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்து விட்டு இருக்காங்க. ஒரு 4-5 வாட்டி சேர்த்து விட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி சேர்க்கும் போது இவர் குணமாயி வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா சரக்கடிச்சிருக்காரு, மறுபடியும் அடிக்ட் ஆயிருக்காரு, மறுபடியும் அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போயிருக்காரு. அதுக்கான டாக்குமெண்ட்லாம் நான் ஆல்ரெடி சமர்ப்பிச்சிருக்கேன். ஒரு சாதாரண குடிமகன் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினா அப்படின்னாலே இவன் ஒரு குடிகாரன், இவன் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சில சட்ட பிரிவுகள்லாம் வச்சு சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கையும் எடுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கான், கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிருக்கான். அந்த இடமே இருட்டா இருந்திருக்கு. அந்த டைம்ல சலாம் வந்துட்டு அந்த குற்றவாளியுடைய முகத்தை சின்னதா ஒரு மின்னல் வெளிச்சத்துல பார்த்திருக்காரு. பார்த்தவரு நான் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இதை எப்படி கோர்ட் வந்துட்டு ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியும்? முக்கியமா குடிச்சிட்டு இருக்கும் போது நார்மலாவே மனுஷங்க சுயநினைவா இருக்க மாட்டாங்க அப்படின்னா சில சட்டங்கள்லாம் வகுத்து இருக்கும் போது இவருடைய வாக்க மட்டும் வச்சு என்னை எப்படி குற்றவாளியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜட்ஜே ஒரு மாதிரி பாக்குறாரு. பலி ஆல்பா நீ அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. உண்மைதானே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம சலாம் அமைச்சிட்டு சலாமுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு கூட இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஆமா அன்னைக்கு சலாம் குடிச்சிட்டு போதையில் தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி வாக்குமூலமும் கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்த அந்த லேபுடைய ஹெட்டை விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவரும் வராரு. அவர்கிட்ட இப்போ அந்த லேப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லேப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. என்னது லேபையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி பார்க்க ஆமா யுவர் ஆனர், இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கேஸ்ல இவங்க கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்த ரிப்போர்ட் தப்பா இருக்கு, இவங்க தொடர்ந்து தப்பான ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டே அந்த லேபை இழுத்து மூடிட்டாங்க. அந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்களையும் நான் விசாரிக்க அனுமதி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லேடியை விசாரிக்கிறாங்க. இந்த லேடியோட இது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் இவங்களை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளையே என்னமோ ஒரு குற்றம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ அந்த குழந்தை என்னுடைய குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷங்காரன் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அந்த சண்டை பெருசாயிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அந்த அப்பாவோடைய தான் இந்த குழந்தையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போக இந்த லேப்ல வந்துட்டு மேட்ச் பண்ணி இல்ல மேட்ச் ஆகல, இந்த குழந்தையுடைய அப்பா இவரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மும்பை, டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஃபேமஸான லேபுக்கு இந்த சாம்பிள் அமிச்சு நீங்க தான் டெஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னும் போது அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு மேட்ச் ஆகுது, பக்காவா மேட்ச் ஆகுது, அந்த குழந்தையுடைய அப்பா இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடிக்கார் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வந்துட்டு என்னுடைய சொத்தை இன்னொருத்தருக்கு வித்தேன், அது விற்கும் போது நான் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி இவரை ஏமாத்தி சொத்தை விற்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேஸ் போட்டாரு. அந்த கேஸ்ல இந்த நிஷாந்தோடைய கேஸ்ல எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணாங்களோ அதே லேபுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் போயிருக்கு. இவங்க தான் செக் பண்ணி இந்த டாக்குமெண்ட் ரியலா பொய்யா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஃபேக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கண்ணாடிக்காரும் கருப்பாயிட்டு வேற லேபுக்கு அமிச்சு டெஸ்ட் பண்ணும் அப்படின்னும் போது அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையான டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல யுவர் ஆனர், இதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான கேஸ்ல இந்த லேப்ல இருந்து தப்பான ரிசல்ட் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு ப்ரொஃபசர், எனக்கு ஒரு மனைவி ஒரு மகள் இருக்காங்க, ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவசரப்பட்டு அழிச்சிட்டாங்க, இது மட்டும் இல்லாம உண்மையான குற்றவாளியுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னும் போது ஐயா நான் தான் அந்த குற்றத்தை பண்ணேன், நான் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணேன், போலீஸ் சொன்ன மாதிரி இது பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணப்பட்டது, பிளான் பண்ணி ரேப் பண்ணப்பட்டது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு நான் சும்மா அந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணு தனியா வந்துகிட்டு இருந்தா, அப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசு மாறி இந்த பொண்ணை வந்துட்டு பக்கத்துல இருக்கிற காலியான பில்டிங்க்கு
தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அப்பதான் வந்துட்டு யாரோ என்ன பார்த்துட்டு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டேன். இதான் உண்மை, நான் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னும் போது கோர்ட்ல இருக்க எல்லாருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த ஐயப்பா வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, இவரு குற்றம் பண்ணிட்டு குற்றத்தை நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஜெயிலுக்குள்ள போயிட்டு அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இழந்த நல்ல பெயரை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு டிராமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஐயப்பா வக்கீல் போயிட்டு அந்த முருகன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு நாளா சொல்லாத நீங்க இப்போ வந்து எதுக்காக உண்மையை ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வந்துட்டு கடவுளுக்கு பயப்படுறேன், கடைசி காலத்திலேயாச்சு உண்மையை சொல்லி இந்த ஆளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், மத்தபடி யாரும் என்ன செட் பண்ணி கூட்டிட்டு வரல அப்படின்னும் போது இந்த எல்லா விஷயத்தையுமே ஜட்ஜும் பாக்குறாரு. கடைசியா நிஷாந்த் என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் குற்றவாளி இல்ல, போலீஸ் வந்துட்டு தப்பு பண்ணிருக்காங்க, என்ன ஃப்ரேம் பண்ணி என்ன குற்றவாளியா மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரம் எல்லா எவிடன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடியே இதே போல விஷயங்கள் நம்ம நாட்டிலேயே நிறையவே நடந்திருக்கு. அதுல ஒரு கேஸ நான் வந்துட்டு மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். பீகார்ல 2008 ஒரு மனுஷனை இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவரு 20 வருஷம் கழிச்சு வெளியே வந்துட்டு நான் இந்த கேஸ்ல குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணி கேஸ் நடத்தி வின் பண்ணிருக்காரு. அந்த கோர்ட்ல என்ன விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த அப்பாவி மனுஷனை யாரு ஜெயிலுக்குள்ள அமிச்சாங்களோ அவரு தான் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிஷாந்தை யாரு ஜெயிலுக்குள்ள அமிச்சா அப்படின்னா நம்ம ஹீரோ தான் எனக்கு வந்துட்டு நஷ்டஈடு கொடுக்கணும், அதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜட்ஜும் எல்லா விஷயத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு தீர்ப்பு எழுத ஆரம்பிக்கிறாரு. முருகன் தான் இந்த கேஸ்ல குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம நிஷாந்த் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு. நிஷாந்த் வந்துட்டு உடல் ரீதியா மன ரீதியா எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 7 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே சேர்த்து 70 லட்சம் ரூபாய் நம்ம ஹீரோ தான் நஷ்ட ஈடா கொடுக்கணும். அப்படி நஷ்ட ஈடா கொடுக்கல அப்படின்னா நம்ம ஹீரோடைய எல்லா சொத்தையுமே பறிமுதல் பண்ணி நிஷாந்துக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. ஜட்ஜ்மெண்ட் இப்போ இந்த கேஸ் முடியுது. நம்ம ஹீரோ சம கடுப்போட வெளியே வராரு. நிஷாந்த் வெளியே வந்து ஹீரோவை பார்த்து, சார் நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், நான் வந்துட்டு குற்றவாளி கிடையாது, நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெத்தா அங்கிருந்து கிளம்புறான். இப்போ பிரஸ் மீடியாலாம் நம்ம ஹீரோ தான் குற்றம் பண்ணிட்டாரு, நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டாரு அப்படின்ற மாதிரி பேரை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய பையன் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, அப்பா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சாதான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நான் இங்கேயே படிக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இந்த எல்லா விஷயமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம நிஷாந்தை காமிக்கிறாங்க. நிஷாந்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒபாமா ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி செம்ம ஃபேமஸ். சொல்ல போனா இவன் ப்ரொஃபஷனல் லாயரா கூட மாறிட்டான். இவன் நேரா போயிட்டு மனைவியை மீட் பண்றான். மனைவியும் வந்துட்டு, சாரிங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கூட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது, பரவாயில்லமா எல்லாமே நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா குடும்பத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஃபேமிலியோட சேர்ந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த மினிஸ்டருடைய ஆட்கள்லாம் வந்து ஹீரோ கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இறங்கி போயிட்டு செமையா சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ சண்டை போடும் போது பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்த விஷயத்த வைரல் பண்ணி விட்டாங்க. இதனால ஹீரோடைய மேலதிகாரி கூட, இப்ப நம்ம ஹீரோ ஆபீசர் இல்லனா கூட ஹீரோடைய மேலதிகாரி கூட ஹீரோவை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. பொதுமக்களுக்கு மத்தியில இப்படிதான் சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நான் என்னமோ குற்றம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் தனியா என் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும் போது அவனுங்க தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க, நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னும் போது, இங்க பாருங்க இப்போ நீங்க டியூட்டில கிடையாது, நீங்க ஒரு சாதாரண பொதுமக்கள்ல ஒருத்தர் தான், உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நீங்க சொல்ற காரணம் சரியா இருந்துச்சு அப்படின்னா பாதுகாப்புக்கு ஆட்கள் அனுப்புறோம் அப்படின்னும் போது, அட பாவீங்களா என்னையே கை விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்போட அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்மளால குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபேமிலிய வெளியூருக்கு போயிட்டு ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மனைவியோடைய அம்மா அப்பா வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறாரு. ஃபேமிலிய ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு ஹீரோ போயிட்டு அந்த வக்கீல மீட் பண்றாரு. வக்கீல மீட் பண்ணி நான் என்னையா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ வாழ்க்கை முழுக்க போலீஸா இருந்திருக்கலாம், எக்கச்சக்கமான குற்றவாளிய கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கலாம், ஆனா இந்த வாட்டி நீ தப்பு பண்ணிட்ட, நீ வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னும் போது, கிடையாது நான் தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது, அவன் தான் குற்றவாளி, இதை நான் கண்டிப்பா மறுபடியும் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஹீரோ சரியான போதையில வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது யாரோ வீட்டுக்குள்ள போகுது, எல்லா திங்ஸையுமே உடைச்சு போட்டிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ ஆசாசையா வளர்த்த நாயை யாரோ சாகடிச்சு தூக்கு மாட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ கதறி
அழுகுறாரு. கண்டிப்பா அந்த நிஷாந்த் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே நிஷாந்த காமிக்கிறாங்க. நிஷாந்த் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஜாலியா குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா விஷயத்துலயுமே வின் பண்ணிட்டான். இவனுடைய நல்ல பெயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த கேஸ்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு செமையா சண்டை போடுறாரு. உனக்கு ஏன் மேல காண்டு அப்படின்னா நேரடியா வந்து மோது, எதுக்காக என் வீட்டுக்குள்ள போகுது, நான் ஆசாசியா வளர்த்த நாயை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்பாய. அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிச்சு அங்கிருந்து அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோ ஏற்கனவே போதில் வேற இருக்காரா, சரி ஓகே இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ ரோட்ல போகும்போது சண்டை போட்டுது, அதுக்கப்புறம் இந்த நிஷாந்த் கிட்ட வந்து சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே யாரோ வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ணி வைரல் ஆனதுக்கு அப்புறமா இத டிவி சேனல்ஸும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடிச்சிட்டு போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரியே போர்ட்ரேட் பண்றாங்க. இந்த நியூஸ் எல்லாம் ஹீரோவுடைய மனைவி பார்த்துட்டு போன் பண்ணி ஏயா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த நிஷாந்தோடைய ஆட்கள் வீட்டுக்குள்ள போந்து எல்லா திங்ஸையுமே உடைச்சு போட்டாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நான் பாசமா வளர்த்த நம்ம நாயையுமே கொலை பண்ணி போட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ சரக்க போட்டு போதையிலேயே காருக்குள்ளேயே பட்டு தூங்குறாரு. இப்போ தெரசாவுடைய அப்பா ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, உங்களால என்ன விஷயம் முடியுமோ எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க. இந்த கேஸ்ல நான் என் மகளை இழந்துட்டேன். எனக்குன்னு இதுக்கப்புறம் இழக்க ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை இழந்துடாதீங்க, எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த கேஸ நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நிஷாந்த் இருந்த ஜெயிலுக்கே போயிட்டு ஜெயிலரை பார்த்து நிஷாந்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நிஷாந்த் ஸ்டார்டிங்ல இந்த ஜெயிலுக்கு வந்த புதுசுல இந்த மாதிரி பொண்ணுங்க மேல கைய வச்சுட்டு வரவங்களெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க கைதிகளே போட்டு செமையா குடும்பப்படுத்துவாங்க, செமையா அடிப்பாங்க. அதே போலதான் நிஷாந்த் ஜெயிலுக்கு வந்தவனே மத்த கைதிகள்லாம் செமையா போட்டு அடிச்சாங்க, கொடுமையெல்லாம் படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது கூட இவன் திருப்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், அமைதியா இருப்பான். நிஷாந்த பார்க்கும்போது எனக்கே இவனா குற்றம் பண்ணி ஜெயிலுக்குள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி தோணும். இதே ஜெயிலுக்குள்ள நரிசுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மோசமான ரவுடி, இவன் எக்கச்சக்கமான இல்லீகலான வேலையை பார்த்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவன். ஏன் ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே அந்த விஷயத்த பண்ணுங்க இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியா பணத்தை சம்பாதிக்கிறவன். அவன் கூட எப்படியோ நிஷாந்துக்கு ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. அவங்களுக்குள்ள என்ன உறவு, எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த முருகனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த முருகன் கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு. நம்மளால அடுத்தவன் எதுக்கு பாதிய பண்ணும் அப்படின்னா உண்மையா சொன்னேன், மத்தபடி நான் போயிலாம் சொல்ல அப்படின்னும் போது ஹீரோ காண்டாயிட்டு அவனையே அடிக்க பாயிறாரு. மத்த போலீஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகனுடைய ஃபேமிலி என்ன பண்றாங்க, அவங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்து விசாரிக்கும் போது முருகனுடைய மனைவிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குற பழக்கம் இருக்கான். அப்படிதான் சில மாசங்களுக்கு முன்னாடி முருகனுடைய மனைவி வாங்கின லாட்டரி டிக்கெட்ல எக்கச்சக்கமான அமௌண்ட் பிரைஸ் மணியா அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வசதியா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே அந்த நிஷாந்த காமிக்கிறாங்க. இவன் போக போக செம ஃபேமஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கான். இவனை எந்த காலேஜ்ல இருந்து தூக்குனாங்களோ அதே காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு லாயர் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கான். இவங்கிட்ட இன்டர்ன்ஷிப்க்கு நிறைய பொண்ணுங்களும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட காமிக்கிறாங்க. டிவி நியூஸ் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலுமே போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் எப்படி இந்த கேஸ்ல வின் பண்ணேன், நான் எப்படி லாயரா மாறினேன் அப்படின்ற மாதிரி சில மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை எக்கச்சக்கமான பேரு ஒரு ரோல் மாடலா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கூட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சலாம் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் நல்லா தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், அப்பப்போ லைட்டா குடிப்பேன், மத்தபடி நான் குடிகாரன்லாம் கிடையாது. ஆனா அடிக்கடிக்கே வந்துட்டு சில பேர் சம்பந்தமே இல்லாம என்னை வந்து பாப்பாங்க, குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டு குடிப்பேன். அப்படி குடிச்சுதான் அடிக்ஷனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவுடைய வைஃப் ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா இவரு போனையும் அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயப்பாக்கு கால் பண்ணி என்னுடைய புருஷன் கால் பண்ணா அட்டனே பண்ண மாட்டான், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போயிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிமா நான் போயிட்டு பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் இங்க இருந்து கிளம்பி ஹீரோவுடைய வீட்டுக்கு போக நம்ம ஹீரோ சரியான போதையில இந்த கேஸோடைய ஃபைல், இது வரைக்கும் இவருக்கு கிடைச்ச ஆதாரங்கள், நம்ம எப்படி இந்த கேஸ்ல வின் பண்ண முடியும், நம்ம எப்படி வந்துட்டு மேல்முறையீடுலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த விஷயம்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அந்த வக்கீல் பார்த்துட்டு, இங்க பாரு மச்சான், உன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி நீ தப்பு பண்ணிட்ட, அந்த தப்ப நீ அக்செப்ட் பண்ணிதான்
ஆகணும். அதை விட்டு போட்டு இல்ல நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா நீ அதான் மன ரீதியா பாதிக்கப்படுவ. உன்னுடைய மனைவி கால் பண்ணிட்டே இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் கால் பண்ணி பேசு அப்படின்னும் போது ஐயப்பா நான் சொல்ற விஷயத்த கேளு, நீ நம்பலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கேட்க வச்சு செய்யி. தெரசாவுடைய கேஸ பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு சைக்கோ தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எனக்கு தெரிஞ்சது. அந்த சைக்கோ வேற யாரும் கிடையாது, நிஷாந்த் தான். ஒரு பயங்கரமான பிளான போட்டு எப்படியோ வெளியே வந்துட்டான். இவன் வந்துட்டு கண்டிப்பா கம்மன் இருக்க மாட்டான். இதுக்கப்புறமும் தெரசா மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ண தான் பாப்பான். இப்போ ரீசெண்டா அவனுடைய லாயர் ஆபீஸ்க்கு இன்டர்னா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா, அருணா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கெஸ்ஸிங் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் கரெக்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிப்பா அந்த சைக்கோ அந்த பொண்ணு தான் ரேப் பண்ணி கொலை பண்ண பாப்பான். இந்த பொண்ணை மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அவனை கையும் களவுமா பிடிக்க முடியும் அப்படின்னும் போது உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த அருணா அப்படின்ற பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நாள் அந்த பொண்ணு தனியா ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிட்டா. எங்கடா இந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி அங்க ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய கழுத்துல யாரோ சங்கிலியை போட்டு இறுக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை செக்ஸுவலாவும் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அரை மயக்கத்துல இருக்கா. அந்த பொண்ணை எழுப்பி ஏமா உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு அப்படின்னும் போது அந்த பொண்ணு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வெளியே ஓடி வரா. அந்த பக்கம் ரவுண்ட்ஸ்ல வந்த போலீஸ் இந்த விஷயத்த பார்த்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆள் என்னை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்போ லாயரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. இந்த பொண்ணு கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது இந்த ஆளு ஒரு 2-3 மாசமாவே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், எதுக்கோ ஃபாலோ பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெருசா கண்டுக்காம கேஷுவலா விட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன வந்துட்டு அந்த பில்டிங் குள்ள இழுத்துட்டு போயிட்டு கொலை பண்ண பார்த்தான், ரேப் பண்ண பார்த்தான் அப்படின்னும் போது சரிமா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு செக்கிங் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம், போலீஸே உன்னை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இப்போ இந்த வக்கீல் போலீஸ் கிட்ட நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஹீரோவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது, கோர்ட்ல ஒப்படைக்கிறோம், நீங்க அங்க வந்து வாதாடிக்கோங்க, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த வக்கீலே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நிஷாந்த மாட்டி விடுறேன் நிஷாந்த மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி ஒரு சைக்கோவா மாறுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் மட்டும் கிடையாது உனக்கு ஆதரவா எந்த வக்கீலும் வாதாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன விஷயம் பண்றது அப்படின்னே புரியல. ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும் போது உங்களை பார்க்க ஒரு வக்கீல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்து கதவை ஓபன் பண்ணி விட எனக்காக எந்த வக்கீல்ரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது வேற யாரும் கிடையாது, நிஷாந்த் தான். இவன் நமக்காக வாதாட வந்திருக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அமைதியா உட்காராரு. நிஷாந்த் என்ன சொல்றான் அப்படின்னா நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது, பொய் கேஸ போட்டு உள்ளுக்குள்ள தள்ள, நீங்க குற்றவாளியா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்காக வாதாடுறேன், இந்த கேஸ நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு மென்டலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க குடிக்கி அடிக்ட் ஆயிட்டு சுயநினைவே இல்லாம தான் இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணி ஜாமீனுக்கு அப்ளை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல மட்டும் சைன் போடுங்க அப்படின்னும் போது ஹீரோவும் போடுறாரு. அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன தம்பி உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே கண்டுபிடிக்காம தான் இருக்கேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இப்போ சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா விஷயத்தையுமே ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நிஷாந்த் ஜெயில இருக்கும் போது நரி சுனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த கூட பழக்கம் இருந்துச்சு பாத்தீங்களா, அது எப்படியாப்பட்ட பழக்கம்னு பாத்தீங்கன்னா நரி சுனி பயங்கரமான பிசினஸ் மேனு, இவன் நிறைய கருப்பு பணம் சேர்த்துட்டான் அப்படின்னு தான் இவனை கொண்டு வந்து ஜெயில போட்டிருப்பாங்க. இந்த நரி சுனிக்கு ஒரு 6 கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கும். இந்த கருப்பு பணத்தை எப்படி வெள்ளை பணமா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஐடியா கொடுத்தவன் தான் இந்த நிஷாந்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டாக்ஸேஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு PhD பண்ணிருக்காராம். அந்த அறிவை பயன்படுத்தி எல்லா பணத்தையுமே ஒயிட் மணியா மாத்தி கொடுத்திருக்காரு. அதனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நரிசுனி இவனுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்காரு. இந்த நிஷாந்த் நரிசுனியோடைய உதவியால ஜெயிலுக்குள்ளேயே படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படிச்சது மட்டும் இல்லாம நம்ம வெளியே போயிட்டு நம்ம குற்றவாளி கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை செட் பண்றாரு. அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லேடி, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரன், இந்த முருகன் 3 பேரையுமே காசை கொடுத்து செட் பண்ணிருக்காரு. முருகன் வந்துட்டு நான் தான் குற்றம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். அவனுக்கு 10-15 லட்சம் காசு கொடுத்துருக்காங்க. அந்த லேடியும் கண்ணாடிக்காரனும் சேர்ந்துட்டு நரிசுனிகிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கேஸை போட்டு அந்த கேஸோடைய ரிசல்ட் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட லேப்ல தான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்ல இருக்க யாரையோ
யாரையோ கூட வளைச்சி போட்டு காசு கொடுத்து பொய்யான ரிப்போர்ட்டை வாங்கி கோர்ட்ல சப்மிட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம நிஷாந்தோடைய பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா விஷயத்தையுமே ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டாராம். இது மட்டும் இல்லாம நிஷாந்தால தெரேசா மட்டும் பாதிக்கப்படல, இதுக்கு முன்னாடியே 4 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் கூட சொல்லும் போது இப்போ நிஷாந்த் திரும்பி வந்து உட்கார்ந்துட்டு 4 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு மட்டும்தானே உனக்கு தெரியும், 5ஆவதா இன்னொரு பொண்ணும் பாதிக்கப்பட்டா, அந்த பொண்ணு என் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு தான், அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வெறியா இருக்கும், எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை ரேப் பண்ணும் போதே அந்த பொண்ணுடைய கழுத்துல அந்த நாய் சங்கிலிய மாட்டி இறுக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணும் போது அந்த பொண்ணு துடிதுடிச்சு இறந்து போவா இல்லையா, அப்ப எனக்கு ஒரு கிக்கு கிடைக்கும் பாரு, அந்த கிக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இதெல்லாம் சைக்கோத்தனத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம உனக்குமே ஒரு ஷார்ப்பான ஆப்ப சீவி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு நம்ம ஹீரோடைய வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்கான். இன்னமும் அந்த பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா. இதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு அந்த பொண்ணை அனுபவிச்சுட்டு கொலை பண்ண போறேன். கொலை பண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு போலீஸ் பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும், இல்லனா தூக்குல தொங்கணும் அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். இவனை போட்டு போலன்னு புழக்கிறாரு, செம்மடி அடிக்கிறாரு. இப்போ மத்த போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிட்டு செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிடுறாங்க. இவனும் இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய மூஞ்சில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கவரை மாட்டி வச்சிருப்பான். இப்போ ஒரு சங்கிலியை கொண்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணு மேல போட்டு அந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது இவனுடைய மனைவி. ஏமா நீ எப்படிமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த அம்மா ஒரு முறைக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ மத்த போலீஸ் அதுக்கப்புறம் இவனால கடத்தப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வராங்க. என்ன நிஷாந்த், நீ பிளான் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன தூங்கிட்டா இருக்கும், நீ என்னுடைய சரிவை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் போது உன்னுடைய வளர்ச்சிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவுல நான் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி நீ ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மேலதிகாரி கிட்ட அந்த டீடைல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே நீ தான் செல்லக்குட்டியாச்சே, பிளான் பண்ணி பக்காவா உன்னை தூக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா, இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அரெஸ்ட் பண்ண போலீஸ்லாம் வராங்க. பொண்டாட்டியே இவனை காதாமட்டிலே ஒரு போடு போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல போயிட்டு வாதாடிட்டே இருக்கும் போது தெரசா இறந்து போயிட்டா, இவனால் தான் தெரசாவும் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனுக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. இப்ப இவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ பாக்குறாரு, போன வாட்டி நீ போகும்போது உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளால வெளியே வர முடியும், வெளியே வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட திமுரோட போனேன். ஆனா இந்த வாட்டி உங்ககிட்ட அந்த நம்பிக்கையும் கிடையாது, திமுரும் கிடையாது. நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் ரிட்டையர்ட் ஆனா கூட ஒரு வாட்டி ஒருத்தன் போலீஸ் அப்படின்னா அவன் வாழ்க்கை முழுக்க போலீஸ் தான், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. இவன் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் ஒரு மாதிரி மாசா முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே மக்களே, பாய்.